ரூபா எங்கேயா செல்லுமா செல்லாது. செல்லலன்றவனை என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் விவரமானவங்க இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போவோம், அங்கே போய் கொடுத்தாக்கா அவன் மாற்றிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போனான். ஒரு சின்ன கடை, அங்கே போய் 15 ரூபா கொடுத்து சில்லறை தாங்கன்னா அந்த ஆள் ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்துட்டு நான் தர்றேன், 1 ரூபா எனக்கு கமிஷன் தான் அப்படின்னா. இந்த நான் எடுத்துக்க அப்படின்னா என் கடைசி வரைக்கும் நான் நினைக்கிறாங்க. உள்ளுக்கு அந்த ஆள் போனான், வெளியே வந்தான், 2 7 ரூபா நோட்டை தூக்கி கொடுத்தான். ஏன்னா அப்பதான் இவன் நினைச்சான், என்னடா நம்ம தான் விவகாரம் முடிச்சவன் நினைச்சாக்கா அதை விட விவகாரம் முடிச்சவள அங்க இருக்கிறான்னு நினைச்சான். அதே போல நீங்க பாருங்க, ஒரு ஆளு தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டாரு, தம்பிக்கு 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் வாங்கிட்டு வரான்னு காசு கொடுத்து அனுப்பினாரு. அவன் போயிட்டு வந்து சொல்றான், வாப்பா 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் இல்லை, அதனால 3ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் நான் 2 வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா தன்னுடைய திறமை வெளிப்படுத்துறான். பாப்பாக்காரு அதை விட அதிகமாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, 6ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் இல்லை இல்ல, அப்ப 2ஆம் வகுப்பு கணக்கு புஸ்தகம் 3 வாங்கிட்டு வர வேண்டியதாங்கடா அப்படிங்கிறார் அவரு. ஏன்னா இப்படி அறியாமையிலே போட்டு போடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதாவது உலக விஷயத்துல, மார்க்க விஷயத்துல அறியாமையில போட்டி போடலாமா? இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதை பாருங்கள், ஹதீஸ் என்ன சொல்லுது அதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒன்றல்ல என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள். சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மனமளவென்று சொல்லி முடித்து விட்டு வருகிறார்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தாலும் லேட் ஆயிடுச்சுன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அம்மா கராய்த்த, ஏன் நீங்க ஓதவில்லையா இறைவன் கூறிய வசனத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆக்கும், இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அழைத்து விட்டால் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை போட்டிருக்கிற வசனத்தை இதுகாரும் நீங்கள் ஓதவில்லையா என்று கேட்டார். தொழுகையில் இருந்தாலும் விட்டுட்டு போகணும். நம்மளுக்கு அந்த சட்டம் கிடையாது. ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம கூப்பிடுறோம், பாய் கூப்பிட்டான்னு விட்டுட்டா வரணும், இல்ல தொழுது முடிச்சுட்டு தான் வரணும். இது நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது, தொழுகையில் இருந்தாலும் போக வேண்டும். இப்பொழுது புரிகிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா பூமிக்கு கட்டளை போடுவார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் மக்காவிலும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அவங்கள பிடிச்சு தந்துட்டா 100 ஒட்டகை பரிசு, எல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு தேடி வைத்து போறாங்க. இந்த நேரத்தில் சுராக்கா என்பவர் போகிறார், கண்டுபிடித்து விடுகிறார். பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ சென்றவுடன் அவருடைய குதிரை மண்ணுக்குள் புதையுண்டு போகிறது. உடனே சொல்றாரு, நீங்க இதை என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துறதுக்கு துஆ செய்யுங்க, நான் உங்களை காட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு துஆ செய்றாங்க. விட்டு விடுகிறது பூமி. இவர் திரும்பி செல்கிறார். யாரெல்லாம் வந்தாங்களோ இறைத்து சலசங்க இல்லைங்க, திரும்பி போங்க திரும்பி போங்கன்னு சொல்லி போயிட்டே இருக்கிற எல்லாம் அனுப்பி விட்டார். ஏன்? அந்த நன்றி கடனுக்காக. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். மண்ணுக்கு ஆணை போடுகிறார்கள், குதிரையின் கால்களை உள்ளில் இழுக்கிறது மண். இதுதான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணுக்குள் இருந்தால் வெளியே போட வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நபர் கடிதம் எழுதினார் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இஸ்லாத்தை ஏற்றவர். அவர் என்ன எழுதுறாரு, நான் ஏற்ற இஸ்லாத்தை விட்டு விட்டேன், முர்த்ததாகி விட்டேன்னு கடிதம் எழுதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் படித்து விட்டு சொன்னார்கள், இன்னல் அர்த லா தக்பலுஹு என்றார். இந்த மண் அவரை ஏற்றுக்கொள்ளாது, முடிஞ்சு போச்சு. இவர் இந்த மனிதர் இருந்த ஊருக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. ஒரு சடலத்தை பாக்குறாங்க, மேல கிடக்கு. ஊருக்காரங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க இந்த சடலத்தை மேல போட்டு வச்சிருக்கீங்க, அடக்கம் செய்யக்கூடாதான்னு. அந்த மக்கள் சொன்னார்கள், எத்தனை தடவைகள் நாங்கள் அடக்குவது, அடக்கம் செய்து விட்டு வந்து விடுவோம், மறுபடியும் மேலே வந்து கிடக்கிறது, மறுபடியும் அடக்கம் செய்தும் மேலே வந்து கிடக்கிறது, பல தடவைகள் செய்துவிட்டு நாங்கள் விட்டு விட்டோம் என்றார்கள் அந்த ஊர் மக்கள். இந்த ஹதீஸும் புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மண்ணுக்கு மேலே இருப்பவரை உள்ளிழுக்க வேண்டும் என்றும் ஆணையிட முடியும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். மண்ணுக்குள் இருக்கக்கூடியதை வெளியே போட்டு விடு என்று மண்ணுக்கு ஆணை போட முடியும். அப்படி ஆணை போட்டு இருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளும் ஒண்ணா? நம்மளாம் எதை எப்படியோ அப்படிதான். தண்ணி வேணுமா கிணத்துக்கு போகணும், அல்ல குளத்துக்கு போகணும். ஆனா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலிலிருந்து தண்ணீரை கொடுப்பாரு. நமக்கெல்லாம் ஒரு பழம் வேணுமா, அந்த மரத்துக்கு போகணும், பையிலிருந்து பெருக்க மரத்தை கொடுக்கிறாங்க. இந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மாதிரி எப்படி சொல்றது? யோசித்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள மாதிரி அப்படின்னு சொல்றாங்களே, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு ஒப்பீட பாருங்க. அப்துல் காரி சிங்கமா இருக்கிறான்னு சொல்றோம். எந்த விஷயத்துல நமக்கெல்லாம் தெரியும், சிங்கத்தடை இருக்கிற வீரம் அப்துல் காட்ட இருக்குது, அப்படிதான் நம்ம புரியுவோம். அப்துல் கார் சிங்கம் மாதிரி அப்படியே வீரம் இருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாம் புரியுற மாதிரி புரிய ஆரம்பிச்சா என்ன கதை? அப்துல் கார் சிங்கம் மாதிரியா? அப்ப சிங்கத்தில் இருக்கிற 4 கால் அப்துல் காட் இருக்கு, சிங்கத்தில் இருக்கிற ஒரு வாடு அப்துல் காட் இருக்கு, அப்படி நம்ம புரியலாமா?
அப்படி புரிஞ்சவனு வச்சுக்கிறோங்க. என்ன அவங்க கதை? இவன் ஏன் நம்ம அப்துல் கார் சிங்கம் மாதிரின்னு சொல்லணும்? இந்த காலு அங்க இருக்குது, வாழை இருக்குதுன்னு சொன்னா அப்துல் காரு சிங்கம் மாதிரின்னு ஏன் சொல்லணும்? அப்துல் காதர் சிங்கம்னு சொல்லி போயிட்டே இருக்கிறோம். எல்லாம் இருக்குதேன். ஆனா மாதிரின்றாலே ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான். இப்ப சல்லல்லாஹு நம்மளை போன்று நம்மளை மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம். நம்ம சாப்பிடுறோம், அவங்களும் சாப்பிடுறாங்க. நம்ம திருமணம் முடிக்கிறோம், அவங்களும் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த விஷயத்துலதான் அதுலயே வித்தியாசம் வந்துவிடும். அதுவே ஒரு விஷயம். வெளிப்படையில பார்க்கும்போது நமக்கு ரெண்டு கண் இருக்கு, அவங்க ரெண்டு கண் இருக்கு, இப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதிகாரம், தகுதி, திறமை, ஆற்றல் இதுவெல்லாம் வேறு. அவர்கள் வேறு, நாம் வேறு. இறை தூதர்களே ஒருவர் மற்றவரை போல் இல்லையே. தில்கர் ருசுலு ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். இறை தூதர்களில் சிலரை விடவும் சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். இறை தூதர்களே ஒருவர் ஒருவரை போல் இல்லை என்று இறைவன் சொல்கின்ற போது இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை போன மனிதன் சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிங்கிறது ரெண்டு வகை இருக்குங்க. ஒண்ணு நம்ம சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதான். இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றது நான் உங்களை மாதிரி தான். இவங்க அல்லாஹ் சொல்லிட்டான் அதனால அவங்க சொல்றாங்கறாங்கல்ல. அப்படி பார்த்தா அந்த வசனம் எதுக்கு ஆதாரமா இருக்கு? நம்ம சொல்றதுக்கு ஆதாரமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றதுக்கு ஆதாரமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்றதுக்கு தான் அது ஆதாரம். ஏன்னா அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீங்க சொல்லுங்க நான் உங்களை மாதிரி மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. உங்களை பார்த்து சொன்னானே நீங்க எல்லாம் சொல்லுங்க ஸல்லல்லாஹு நம்மள மாதிரி மனிதன் தான் அப்படி உங்களை பார்த்து சொன்னாங்க. ஒரு வசனத்தை காமிக்க முடியுமா? அப்படி அல்லாஹ் சொன்ன அதனாலதான் சொல்றேன்னு சொல்லுவதும் போய் இவர்களை பார்த்து எங்கே சொன்னான்? மக்களை பார்த்து சொன்னானா நீங்க எல்லாம் சொல்லுங்க சொன்னது இறை தூதருக்கு அவர் சொல்லிவிட்டாரு, விஷயம் முடிந்து போய்விட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னதுனாலதான் சொல்றோம்னு சொல்றதும் பொய்யாகிவிட்டது. ஏன்னா மனிதர்களை பார்த்து சொல்லல நீங்க எல்லாம் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த நபிமார்கள் நம்மள மாதிரி சொல்வது என்பது இன்றைக்கு ஏற்பட்டதா, இதற்கு முன்பு உண்டான சமூகங்களிலும் அது இருந்ததா, அந்த நபிமார்களுக்கும் அது ஏற்பட்டதான்னு பார்த்தா இது புதிதல்ல. முன்னுண்டா நபிமார்களுக்கும் இது ஏற்பட்டது. அந்த நபிமார்களை பார்த்தும் அந்த சமுதாயத்தை சொன்னார்கள். நமக்கு குர்ஆன்ல நிறைய இடங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாசின் சூராவுலன்னு சொல்றேன், காலு மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, அதுல வருது பாருங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க எங்கள மாதிரி தான், நபிமார்களை பார்த்து சொன்னாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்கிறார்கள், வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு சொன்னவர்கள் இறைவனையும் இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள். இறைவனை ஒப்புக்கொள்ளாதவங்க அப்படி சொன்னாங்க, இறை தூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்படி சொன்னாங்க. ஒரு இடத்திலாவது காமிக்க முடியுமா? நபிமார்களை ஒப்புக்கொண்டவர்கள் நபிமார்களை பார்த்து நீங்க எங்களமான மனிதன் சொன்னாங்க ஒரு வசனத்தை காமிக்க முடியுமா? கியாமத்து நாள் வரைக்கும் காட்ட முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகும் காட்ட முடியாது. இருந்தா தானே காமிக்க முடியும். இறைவனையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருக்கோம், அல்லாஹ் ரசூல் ஒப்புக்கொண்டிருக்கோம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நம்மளிருந்து வித்தியாசப்படுகிறார்கள். அவங்கள ரசூல் ஒப்புக்கொண்டா மட்டும் பத்தாதுங்க, மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நடைபெற்று இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே நிபந்தனை போடுகிறார், நீ துமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நாம் 3 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளை போடுகிறார். இறைவனையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒன்றாவது